டிஜிட்டல் அண்ட் சோஷியல் மீடியால ரொம்ப உள்ள போயிருக்கிறேன், என்ன காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இன்னொரு பக்கம் அதுல இருந்து தப்பிச்ச ஆட்கள், அது வரைக்கும் நான் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன் போயிட்டு இருந்தேன்னு தோணுச்சு. எனக்கு என்ன பார்த்து கொஞ்சம் பயமாயிருச்சு. எந்த இடத்துல அந்த பயம் வந்துச்சு? டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாமே மொபைல் தான். ஈவன் பிரஷ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட்ல பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே, குளிக்க போகும்போது உள்ள ஸ்பீக்கரும் கொண்டு போயிடுவேன். சில பேருக்கு டீ குடிச்சாதான் ரெஸ்ட் ரூம் போக தோணும். எனக்கு போனை உள்ள கொண்டு போனாதான் ரெஸ்ட் ரூம்க்கே போவேன். மேனேஜரா இருக்கேன். ஹார்ட்லி ஒரு நாளைக்கு ஒரு ½ hour ஒர்க் இருக்கும், அவ்வளவுதான். மார்னிங் ஒரு மீட்டிங் 9:30. மேனேஜர் வேலை எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அங்க அப்கிரேட் ஆகியிருக்கலாம். நானு அதுதான் இஷ்யூ. மேல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் இதை விட முடியல? அதுதான் ப்ராப்ளம். என்னடா இப்போ கார் ஓட்டிட்டு இருப்போம், சிக்னல்ல ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேல ரெட் போட்டுருந்துச்சுன்னா போனு. அம்மா வந்து இங்க பெட்ரூம்ல தான் இருப்பாங்க, நான் ஹால்ல இருப்பேன். ஏதாவது ஒரு ரீல்ஸ் நான் அனுப்புவேன். அம்மாக்கு அனுப்புவீங்களா? ஆமா, அவங்க எனக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. இத நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஃபேமிலியாவே இதுல. ஆமா ஆமா, எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டியே. நான் ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்றேன், அவங்க 12 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்லா ரைட். இதோ இந்த இருக்காங்க. ஓ ஃபேமிலியாவே வந்திருக்கீங்களா? அப்பா எங்க இருக்காங்க? இப்போ மதுரையில இருக்காரு. ஆமா, உங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்க முடியும்? நான் கால்ல இருக்கும் போதே ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுவேன். கால்ல பேசிட்டு இருப்பேன், திடீர்னு கால் கட் ஆயிருச்சு. நான் ஃப்ரெண்டு தானே கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கால் பண்ணல. ஒரு நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிய வருது அந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஏய், அவன் செத்துட்டான்டா. எனக்கு தெரிஞ்சப்ப கூட அவனுக்கு கால் பண்ணி எனக்கு சாரி சொல்லணும்னு தோணல. அந்த ரீல்ஸ்ல இருந்து ஒரு சாரி ரீல் தான் அவனுக்கு அனுப்பணும். மச்சான், யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? ரொம்ப பயமாயிடுச்சு. அது வந்து எனக்கு எந்த அளவுக்குனா நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துல கையெல்லாம். இங்க கைய காட்டு. ஒவ்வொருத்தருக்கும் கோபம் இருக்கு, இது எப்போ விடணும்டா அப்படின்னு இருக்கு. அப்ப நமக்கு ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல, அதை என்ன நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்க போனா நினைச்சு இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். மேடம் ஸ்டாப் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மேடம் ப்ளீஸ் டாடி. ஏய் நில்லுயா. ஏன் அவ்வளவு கோவம்? எல்லாத்தையுமே இழுக்குது சார். இதனால ரொம்ப ப்ராப்ளம் வருது. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நான் எக்கச்சக்கமா ஃபேஸ் பண்ணிருக்கேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போன. அது இல்லனா இவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தோணுதுல. இது இல்லனா அதை விட்டா ஆனா விட முடியல. That is the only reason. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானே. எனக்கு இந்த என்வாயரன்மெண்ட்ல எனக்கு இது இருந்தாதான் என்னால சர்வை பண்ண முடியுது. ஆனா எனக்கு இது வேண்டாம். டேய், என்னடா போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க தம்பி? ஏன் இவ்வளவு கோவம்? ஆக்சுவலா இந்த போனால யார்கிட்டயுமே ப்ராப்பரா என்னால பேச முடியல. மிஞ்சு போனா என்ன வெட்டுவீங்களா? ஓபன் ஆன்சர் வெட்டுவீங்களா? இல்ல ஜோ வெட்டுவீங்களா? போனா இருந்ததுன்னா இங்க இருந்து இல்ல, எந்த ஊர்லயே இருக்க. டேய், அங்க கேமரா இருக்கியா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சுத்தியல் அடிச்சா கூட இப்படி ஆயிருக்காது நினைக்கிறேன். உங்களுக்கும் இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. யாரு பாவமோ யாரும் விடாது. அதுல இருந்து இதை செஞ்சு நான் அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டேன் அப்படின்னா அது என்ன? ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இம்மீடியட்டா போனை வந்து ரீசார்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்க. அது வடிகட்டுற வரைக்கும் போய் பாக்குறத விட நீங்க ரீசார்ஜ் பண்ணாதீங்க. சார்ஜ் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா தூங்கிடுவோம். நான் காலைல எழுந்தோடனே எனக்கு போகணுமே, எப்படியும் மிட் நைட்ல எப்படியாவது ஒரு வாரம் ரெஸ்ட் ரூம் போகணும்னு தோணும். அந்த பாதி தூக்கத்துல இருக்கும்போது என்ன பண்றீங்க, ரீசார்ஜ் பட்டன் ஆன் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்க. அப்போ இதுல இருந்து வரதுக்கு முதல்ல நான் சொல்றேன் தெரியுமா, நைட் டைம்ல போன் யூஸ் பண்றதை நீங்க கம்மி பண்ணீங்கனாலே டே டைம்ல அது அப்டேட் ஆயிடும். அப்புறம் மோஸ்ட்லி பெட்ரூமுக்கு போன் எடுத்துட்டு போகாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க பெட்ரூம்ல திடீர்னு நைட் கால் பண்ணுவாங்க. உங்க வீட்ல யார் போன் ரொம்ப கம்மியா யூஸ் பண்றாங்களோ அந்த போனை பெட்ரூம்ல வைங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 11 o'clock யூ ஸ்விட்ச் ஆன் யுவர் வைஃபை நெட்வொர்க். அட்லீஸ்ட் நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி கட் பண்ணிடுங்க. முதல்ல அதெல்லாம் எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. வீட்டோட சொல்லுவாங்க நீங்க ரெஸ்ட் ரூம்க்குலாம் போன் எடுத்துட்டு போறீங்க. இல்ல நான் சொல்லுவேன் இல்ல ரெஸ்ட் ரூம் போன் எடுத்துட்டு போறதுக்கு ரீசன் வேற இருக்கு. நோ தப்பாகுதுனா. டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஐ சரவுண்ட் மை செல்ஃப் வித் எம்ப்ளாயீஸ். தட்ஸ் ஹவ் ஐ மேனேஜ். என்ன கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கானுங்க? இங்க இருக்கிறவங்க கிட்ட கேக்குறேன், இன்னைக்கு மட்டும் உங்க போன்ல எவ்வளவு நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கும்? 200 to 500. இந்த ஒன்னொன்னும் போய் நம்ம மூளையில கிளட்டர் குப்பை. Is it?
அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணணும். ஆக்சுவலி அது ஏன் முடியலன்னா இப்போ நீங்க ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்ல வந்து ஆர்டர் பண்றீங்க வைங்களேன், எனக்கு பசிக்குதான்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும். பல முறை நோட்டிபிகேஷன் வந்ததுனால ஒரு ஆஃபரோட சேர்த்து வரும். ஆமா சார். டக்குன்னு வாங்கி சாப்பிடுறீங்களா வாங்கணும்னு இல்லையா? தோணுது அப்ப சார். தேவையில்லாம என்ன ஆகுங்கிறதா அவங்க சொல்றாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே நோட்டிபிகேஷன் இருக்கு. பசி எடுத்தா வயிறு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். காமெடி அப்படி போடு காமெடி. நான் ஃபோன் வந்து தூரமா வச்சிருப்பேன், ரூம்ல வச்சிருப்பேன், நான் வெளியில இருப்பேன். கால்ஸ் வந்துட்டே இருக்கிற மாதிரி நானே இலுஷனா ஃபீல் பண்ணிப்பேன். ஆனா எனக்கு கால் வந்திருக்காது. மார்னிங் 1 hour எந்திரச்சோனே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், நைட் 1 hour தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டேன். இது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஸ்லீப் எனக்கு கொடுத்துச்சு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஹஸ்பண்ட் வந்து எனி டைம் மொபைல் மார்னிங்லேருந்து நைட்லேருந்து, ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி நான் கிட்ஸை வச்சு பண்ணுவேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஸ்டேட்டஸா முதல்ல அப்லோட் பண்றதை ஸ்டாப் பண்ணது. இது என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் 5 minutes போயிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் யார் யாரெல்லாம் வந்து பாக்குறாங்க அப்படின்னு நம்ம அப்படியே வந்து டைம் போயிடும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இந்த வீடியோ எனக்கு சம்மந்தமே இல்லை, ஆனா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த வீடியோக்கெல்லாம் என்னென்ன வெயிட் ரெடியூசிங் வீடியோஸ் அந்த மாதிரி. நீங்க வெயிட் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா? இது வரைக்கும் ஒரு எக்ஸசைஸ் கூட நான் பண்ணது இல்ல சார். ஆனா என்னவோ அந்த வீடியோஸ் பார்க்கணும் அந்த மாதிரி. என்னடி இது? ஆக்சுவலா உங்களுக்கே தெரியுது இது வேண்டாம், ரொம்ப கன்சியூம் பண்றோம், அல்லது என்ன நீடு இருக்குன்னு திரும்ப திரும்ப உள்ள போறீங்க. மத்தவங்களுக்கு தெரியாத விஷயம் நமக்கு அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடணும். அதாவது நான் சொல்ற இடத்துல இருக்கணும், ஒருத்தங்க கேட்கற இடத்துல இருக்கணும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?